அனைவருக்கும் வணக்கம். நான் மாலதி, சிறப்பாசிரியர் வித் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், ஒரு சிறப்பு குழந்தையின் அம்மா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, களிமண்ணில் விநாயகர் செய்ய போகிறோம். ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி. அதனால் என்னோடய பாட்டி சொல்லியிருக்காங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணில் சின்னதாவது ஒரு விநாயகர் செய்யணும். வீட்டில் எவ்வளோ விநாயகர் சிலை இருந்தாலும் களிமண்ணில் ஒரு சின்ன விநாயகர் செய்யணுங்கிறது அவங்களோட கான்செப்ட். இது அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துலையோ இல்லை ஆற்றிலோ கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், செஞ்சிட்ருக்கேன். இதில் என்ன சிறப்பு குழந்தைக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் டீச்சிங்கை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ கான்செப்டில் இண்டிபெண்டன்ஸ் டே பார்த்தோம், கோகுலாஷ்டமி பார்த்தோம், அடுத்தது விநாயகர் சதுர்த்தி. இப்போது களிமண்ணில் நான் விநாயகர் செய்கிறதுனால என்ன கான்செப்ட் அவங்களுக்கு தெரிய போகுதுன்னு தானே கேட்குறீங்க. என்னென்னா, விநாயகரை எப்படி பிடிக்க போகிறோம், களிமண்ணில் பிடிக்க போகிறோம். இப்போ களிமண் எதுக்காக பயன்படுது, ஒரு சென்சரி இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இப்போ சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்ற குழந்தைங்க அதை பிசைஞ்சு சாப்பிட மாட்டாங்க, ஒட்டும் கையில் ஒட்டுன்ட்டு தடவி கழுவுணும்பாங்க, மேலே ட்ரெஸ்லேயே தடவிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுற குழந்தைங்களுக்கு நம்ம களிமண்ணை கொடுப்போம் இல்லையா. என்னடா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணை கொடுத்தா உடனே என் பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ சென்சரி யூஸும் சரியாயிடுமாங்கிற கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு முழு முதற் கடவுள் இல்லையா விநாயகர், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வாரத்தில் ஒரு நாள் களிமண் கொடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சென்சரி அந்த சென்சரி ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இவர் முழு முதற் கடவுள் அல்லவா. இன்றைக்கி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க, இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு கொடுக்கணும், கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு விநாயகரை பிடிப்பாங்க இல்லையா களிமண் மூலியமா. அதுக்காக வேண்டிதான் நான் இன்னைக்கு இந்த கான்செப்டை எடுத்தேன். ஓகேவா, தேங்க்யூ. நம்ம விநாயகர் வந்துட்டாரு. நம்ம வீட்டில் என்னதான் வெள்ளியில் இல்லை உலோகத்தில் வச்சுருந்தாலும் விநாயகர்லாம் மண்ணில் செய்கிற விநாயகர், மஞ்சளில் செய்கிற விநாயகர், மாட்டு சாணத்தில் செய்கிற விநாயகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் களிமண்ணில் செஞ்சுருக்கேன். அடுத்தாப்பில் மஞ்சள், மாடோட சாணத்தில் செய்வேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடலாம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.